தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றிகள். அண்ணன் அந்த வார்த்தை கேட்கறதுக்காண்டி நீங்க ரொம்ப வெயிட் பண்ணீங்க. அது மாரி எல்லாருமே வெயிட் பண்ணோம். அண்ணன் அந்த வார்த்தையும் சொல்லிவிட்டாரு. ஜோசப் விஜய் என்னும் நான். அந்த வார்த்தைக்காண்டி தான் எல்லாருமே வெயிட் பண்ணோம். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். விஜய் அண்ணா, நீங்க பதவியேற்றது ரொம்ப சந்தோஷம். இந்த சீட்ல உட்கார வைக்க உங்க தோழர்கள், உங்க குட்டீஸ்கள் நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய நன்றிகள் நேத்தே தெரிவிச்சீங்க. என்னோட சார்பாகவும் அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது மாரி நான் ஸ்டாலின் சார் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கலாம் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? மக்கள்ட்ட நடிக்காதீங்க. உங்க நடிப்பெல்லாம் வெளிப்பட்டு போச்சு. இந்த மகளிர் தொகை உடனே வந்து குடுக்க சொல்றீங்க. நீங்க எத்தன வருஷம் கழிச்சு குடுத்தீங்க? 2023ல செப்டம்பர் 15ஆம் தேதி தான ஸ்டார்ட் பண்ணீங்க. நம்ம இன்னைக்கு வந்தோனே நேத்து தான் முதலமைச்சரா இருக்காரு. அதுக்கு முன்னாடியே வெளியிடுறீங்க. நடிக்காதீங்க. மக்களுக்கு உங்க நடிப்பெல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. என்னம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மாறுங்க சார். இல்லாட்டி இதே மாற்றம் வந்து 2031ல உங்கள தோற்கடிச்ச மாரி இன்னும் பயங்கரமா இருக்கும். எங்கள சொன்னீங்களே 20 இடம் 30 இடத்துல கூட வரமாட்டீங்கன்னு. அந்த மாரி 2031ல நீங்க வரமாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. கொஞ்சம் நடிக்கிறத நிறுத்துங்க. நாங்க ஏன்னா நடிக்கிறத நிறுத்திட்டோம்ல. அதனால நீங்களும் கொஞ்சம் நடிக்கிறத நிறுத்திக்கங்க. ஏன்னா நீங்க ஆரம்பிக்கிற மாரி இருக்குது. அது மாரி நம்ம கழக தோழர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். எந்த தப்பும் பண்ணாதீங்க யாரும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது வந்து எங்க யாருக்கு கெட்ட பேர் ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மள எதிர்பார்த்து காத்திருக்காங்க. எப்படா அவங்க இதில கெட்ட பேர் ஆக்கலாம் அப்படின்னு. யாரும் எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அண்ணனுக்கு தான் அது கெட்ட பேர் ஆகும். அதனால நம்ம மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு மக்களையே நம்ம மாற்றி இன்னைக்கு அண்ணனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். அது மாரி திமுககாரங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்களும் சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த சப்போர்ட் கிடையாதுங்க. ஓட்டு போட்டீங்களா? எத்தனை வருஷம் அந்த கட்சியில இருந்தாலும் இப்போ டிவிகே விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டீங்களா? அதுக்காண்டி சொல்றேன். நீங்க பாட்டு அப்புறம் ஈஸியா வந்துச்சு இவங்களுக்கு நன்றி சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாரி அது மாரி மக்களே நம்ம தமிழ்நாட்டுல வந்து விஜய் அண்ணா உங்களுக்கு ஒரு கோரிக்கைன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மதுக்கடைகள்லாம் நெறையா இருக்குது. முக்கால்வாசி ஃபுல்லா குறைக்க முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணுங்கண்ணா. ஒரு ஒரு ஏரியாவ மணப்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த இதுலயே ஒரு 5, 6 கடைக்கு பக்கமா இருக்கு. ஒரு 2 கடை ஆக்குங்க அந்த இத. அந்த கடையவே நிரந்தரமா மூடிடுங்க. ஏன்னா 2 கடைய ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஃபுல்லா முடிச்சுடுங்க. நம்ப அதில தான் சம்பாதிக்கணுங்கிறது யாருக்குமே கிடையாதுண்ணா. நம்ம மக்களோட வாழ்வாதாரம் வந்து அந்த நம்ம ஒயின் ஷாப்ப மூடிட்டாலுமே, வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கிறான்னா, ரூ. 300 செலவு பண்றான் ஒயின் ஷாப்ல. அந்த ரூ. 300 அந்த ஒயின் ஷாப்ல இருக்கிறனால தானே அந்த ரூ. 300 செலவு பண்ணான். இல்லன்னா, அந்த சம்பளம் நீட்டா வீட்டுக்கு வரும். குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அனைத்துமே நடக்கும். அதனால வந்து அந்த ஒயின் ஷாப்ப மட்டும் மூடிட்டீங்கனாலுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்திரும். அதனால அது மட்டும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கன்னா, இந்த மாரி காவல்துறைலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. அது மாரி பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பண்றீங்கன்னா, நேத்து உங்க கையெழுத்திலே பார்த்தேன் செகண்ட் கையெழுத்துல. அதுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேத்தீங்கன்னு தெரியும். ஏன்னா மக்கள் வந்து நேத்து கூட விஜய் அண்ணா வந்து டைம் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவோம். இவங்க மாரி டைம் கேட்காம 2023ல வந்து அந்த பணத்தையோ, இதையோ போடல. அதனால வந்து நாங்க டைரக்ட்டா மக்கள்ட்ட கேட்டு தான் பண்றோம். அதனால கொஞ்சம் ரூ. 200 ஓபிஸ்க்குலாம் கொஞ்சம் கதறத கொஞ்சம் நிறுத்துங்க. கெட்ட பேர் ஆக்குறதையும் கொஞ்சம் நிறுத்திக்கங்க. ஏன்னா ரூ. 200க்காண்டி கூவாதீங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கே பார்த்தீங்கன்னா, வெள்ளை அடிக்க விட போறோம். உங்களுக்கே தெரியும். ஸ்டாலினே எந்நேரம் கதற ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால ரூ. 200 ஓபிக்கு மட்டும் தான் கதறுனாங்க. ஸ்டாலின் பயங்கரமா எந்த ரூம்ல உட்காந்து அழுவுறாருன்னு தெரியல. ஸ்டாலின் சார் கொஞ்சம் பார்த்து உங்க கட்சிக்காரங்கலாம் பார்த்து வச்சுக்கங்க. ரூ. 200 பதிலா கொஞ்சம் ரூ. 500 கூட குடுத்து கொஞ்சம் நீட்டா பார்த்துக்கங்க. அழுவாதீங்க. அடுத்த டைமா நம்ம ஆட்சிய பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ட்ரை மட்டும் தான் பண்ணணும். குடிப்பவங்க மட்டும் கனவுல நெனச்சு பார்க்காதீங்க. ஆனா விஜய் அண்ணா ரொம்ப அவமானப்பட்டுருக்கேண்ணா உங்களுக்காண்டி. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, நல்லா மாமி மச்சான் நீங்கலாம். ஆனா பார்த்தா அதுக்கு முன்னாடி பேசினவங்க
தப்ப தட்டி கேட்கவும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, என்னண்ணா ஒரு நியாயம்? அதுக்கெல்லாம் எந்த ஃபீலும் பண்ணணும்னா, ஏன்னா அப்ப தானே நம்ம தட்டி கேட்கிறோம். அதனால அதுக்காண்டி நான் எந்த ஃபீலும் பண்ணல. யார் பேசினாலும் பேசாட்டியும் அதற்கு எந்த இதுவும் கிடையாதுண்ணா. ஏன்னா உங்களும் மட்டுமே உழைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் வெற்றி பெற்றோம். மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வெற்றி அடைய வைப்போம் நம்ம. அதனால ரொம்ப நன்றிண்ணா. மக்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுருங்கண்ணா. ஏன்னா யாருமே பணத்தை எதிர்பார்த்து யாருமே உங்களுக்கு ஓட்டு போடல. மக்கள் நல்லது மற்றும் மாற்றத்தை மட்டுமே எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டு, உங்களுக்கு அந்த சீட்டு வாங்கி குடுத்துருக்காங்க சிஎம் அப்படிங்கிறத. அதனால அத நம்ம தக்க வச்சுக்கணும்னா, கரெக்ட்டா மக்களுக்கு நல்லதே பண்ணுங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் தமிழகத்தில்.